இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த குழிக்குள்ளேருந்து தாங்க அந்த வெத்தவள்ளி கிழங்கு செடி தவறுங்க கொடி இருக்குது. இந்த கொடி இதுலேருந்து தோண்டினா இவ்வளோ இருக்குதுங்க. பாருங்கள், வெத்தவள்ளி கிழங்கு செடி வந்து நம்ம வந்து அந்த குழிக்குள்ளேருந்து தாங்க இந்த கிழங்கு ஃபுல்லாக தோண்டினேன். ஆனால் நேற்றுலேருந்து தோண்ட ஆரம்பிச்சிங்க. இன்றைக்கி தாங்க முடிஞ்சுது. ஏன்னா ரொம்ப ஆழம். இப்போது இதெல்லாம் எவ்வளோ இருக்குது நம்ம எடை வச்சு பார்த்துலாங்களே வாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தோணும் பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் தாங்க இருந்தது. ஆனால் இன்றைக்கி தோணுதில் எனக்கே ஆச்சரியமாயிடுச்சுங்க, இவ்வளோ இருக்குதுங்க. பார்த்திங்களா, அதில் நான் எதுவுமே போடலைங்க. நான் இடத்துல வந்து இந்த தழைங்கள்லாம் இருக்கும், அந்த தழைங்கள்லாம் எடுத்து அந்த குழிக்குள்ளே போட்டு வேப்பந்தழை இருக்கும், சப்போட்டா இது வச்சுருக்கோம். உதிர தழைங்களே வந்து நான் வந்து ஃபுல்லாகவே போட்டு வச்சுருக்கேங்க. போட்டு அது மேலே மண்ணை மூடி அந்த கழுங்கை வந்து கொஞ்சம் தாங்க நட்டேன். எப்படின்னா இவ்வளோ கழுங்கு தாங்க நட்டிருப்பேன். இதுதான் வந்து நான் விதைக்காக நட்ட கிழங்கு. இந்த அளவுக்கு தான், இதை விட சின்னதாக கூட இருக்கலாம். இதுதாங்க நான் நட்ட கிழங்கு. இந்த அளவுக்கு தான் விதைக்கு நட்டேன். ஆனால் சரி, கொடியெல்லாம் காஞ்சிருக்கே, நம்ம அதை அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அறுவடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு குழிக்குள்ளேயே வந்து எவ்வளோ இருக்குன்னு, ஒரு 14 கிலோ இருக்குது. பார்த்தீங்களா, இதே வந்து என்னால் தோண்ட முடியலைங்க. அதனால் கொஞ்சம் வந்து தூளாகிடுச்சு. அப்படியே ரொம்ப ஆழமாக போயிடுச்சுங்க, தோண்டவே முடியல. 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ காலையில் 9:30 மணிலேருந்து தோண்டிகிட்ருக்குங்க ஃபுல்லாக. இப்போ ஒரு 11 மணிக்கு ஆகிடுது. பாருங்கள், இதுதான் வந்து இவ்வளோ கிழங்கு நமக்கு கொடுத்துருக்காது. இதுக்கு பேர் வந்து நாங்கள் வெத்தவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. பொரியல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். மசாலா கொடுத்து வறுத்தோம்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ.